This video is sponsored by BuyMart mobile app. இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். நம்ம groceries ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இந்த ஆப் மூலமா வாங்கிக்கலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல பிளானட் வெஜிட்டா தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்மளோட வெஜிட்டா இருக்கா அப்படில்ல, அவர் பிறந்ததை காமிக்கிறாங்க. என் பையன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே சமயத்தில் பவர்ஃபுல்லானவனாகவும் பிறந்திருக்கான். எனக்கு இதை நினைக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கேள்வி. அதே சமயத்தில் இன்னொரு பையன் இருக்கான், அவன் தான் ப்ரௌலி. அவன் ஒரு லெஜெண்டரி சூப்பர் சையண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுமே நம்மளோட இவருக்கு ஷாக் ஆகி போயிடுச்சு. இவனை இங்கிருந்து துரத்தி விடுறதை தவிர வேற வழியே இல்லைன்ட்டு நம்மால் யோசிக்கிறா. அப்படி ஏன்னா அவன் பையனை விட ஸ்ட்ராங்கான ஒருத்தர் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு யோசிச்சு இவனை இந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுறலாம், இந்த பிளானட்டை விட்டு இவனை அனுப்புங்க அப்படின்ட்டு சொல்லிடுறா. அப்படி ஏன்னா 1000 வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த மாதிரி லெஜெண்டரி சயின்ஸ்லாம் பிறப்பாங்க. இவன் ஒரு லெஜெண்டரி சயின்றது தெரிஞ்சிருந்தா இவனை பார்த்து ரொம்பவே பயந்து தான் இங்கிருந்து பத்தியே விடுறா. அப்படி பட் இந்த ஒரு விஷயம் எப்படியோ நம்மளுடைய ப்ரௌலியோடைய அப்பாவுக்கு தெரிய வர இவர் வந்து பிரச்சனை பண்றா. அப்படி ஆனா நம்மளோட இவர் இருக்கா அப்படி இல்லை, யாரு நம்மளுடைய கிங்கு. நீங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல இந்நேரத்துக்கு உன் பையனை எங்கேயோ அனுப்பிச்சு விட்டுருப்போம் அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப பேசுறதுக்குள்ள நேரம் இல்லை போல இருக்கு, என் பையனை தேடி போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்குள்ள அந்த ஸ்பேஸ் பாடம் போயிடுச்சு அங்க இருந்து. ஸோ அது எந்த லொகேஷன் போயிருக்கு எங்க போயிருக்குன்றதுலாம் தெரியல. அதுக்கு தான் ஒருத்தவனோட ஹெல்ப் மூலியமா நம்ம ப்ரௌலியோட அப்பா நம்ம ப்ரௌலி எங்க போயிருக்கானோ அந்த பிளானட்டுக்கு போய் ஆகணும்ட்டு ஒரு ஸ்பேஸ்ஷிப் எடுத்துட்டு கிளம்ப போறா. அப்படி இங்கிட்டு பேர்டாக்கும் அவங்களுடைய ஒய்ஃபும் நம்மளுடைய கோகு இந்த இடத்த விட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. கேக்ராட் நீ போற இடத்துல ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே பாசமலைய பொழிகிறாங்க. ஸோ ஒரு வழியாக நம்மளுடைய கோகுவை இங்கிருந்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அதே சமயத்தில் நம்ம ப்ரௌலி அங்கேருந்து போயிட்டான். இதை நினச்சி ஃபேமிலி ஃபீல் பண்ண இங்கிட்டு நம்மளுடைய இவர் இருக்கா அப்படி இல்லை, அதாவது நம்ம ப்ரௌலியோட அப்பா அந்த எந்த இடத்துல அனுப்பிச்சாங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டா. அப்படி ஆனால் அந்த இடத்துல இல்லை, எங்க தேடியுமே என் மகன் ப்ரௌலியை காணோம், நீ கொண்டு வந்த கோஆர்டினேட்ஸ் தப்பு போல இருக்கே, நீ தப்பான இடத்துக்கு நீ கொண்டு வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப நேரம் தேடுறாங்க. ஆனால் ப்ரௌலியை கண்டே பிடிக்க முடியல இந்த இடத்துல, இந்த பிளானட்ல. இந்த கோஆர்டினேட்ஸுக்கு தான் நான் இங்கே இந்த பாடம் அனுப்பிச்சு விட்டேன், ஆனால் எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னவே ஏமாத்திட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் சாம காண்டாகி போயிட்டா. அப்படி காண்டானவே அவனை போட்டு தள்ளிட்டான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை ஆகி போயிடுச்சுன்னா, இந்த இவங்க வந்து அந்த ஸ்பேஸ் பாடு வர வழியிலே ரிப்பேர் ஆகி போயிடுச்சு. அதை தான் இவனால் மட்டும் தான் ரிப்பேர் பண்ண முடியும். பட் இவனே போட்டு தள்ளிட்டான் கோவத்தில். ஸோ அதனால ப்ரௌலியோடைய அப்பாவால் திரும்பி இங்கேருந்து போகவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பிளானட்லேயே மாட்டிக்கிட்டா. அப்படி யாராவது வந்தால் மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா யாராலையும் இவரை காப்பாற்ற முடியாது. இந்த பக்கம் நம்ம பார்ப்போமா, அது என்னன்னா 2 பாடம் ஒரே இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்குது. யார் பாடுன்னு பார்த்தா ஒரு பக்கம் நம்ம கோகுவோடைய ஸ்பேஸ் பாடு, அதே சமயத்தில் நம்மளுடைய ப்ரௌலியோடைய ஸ்பேஸ் பாடு ரெண்டுமே போய்கின்னு இருக்குதா. இது ஸ்பேஸ்ல போயிட்டு இருக்கிறது நம்மளுடைய டைஜிங்கன்னு பார்த்தா. அப்படி யாரா அது இந்த மாதிரி போய்கின்னு இருக்கிறது, இவங்க பார்த்தா சாதாரண ஆட்கள் மாதிரியே தெரியலையே. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்பேஸ்ல எல்லாம் மனுஷங்களாலையும் வேற எந்த உயிரினத்தாலையும் தாக்கு பிடிக்க முடியாதே. ஸோ அவங்க ஸ்பெஷலானவங்களா இருப்பாங்களோ அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு அந்த ஸ்பேஸ் பாடை நோக்கி நம்மளும் போக ஆரம்பிக்கிறேன். அப்படி யாரே நம்ம டைசிங்கன் போய் அந்த ஸ்பேஸ் பாடை பார்த்து, சரி அந்த ஸ்பேஸ் பாடில் இருக்கிற குழந்தைங்களா, எப்படி 2 குழந்தைங்களால இந்த மாதிரி ஸ்பேஸ்ல சர்வை பண்ண முடிஞ்சிச்சு என்னால் நம்பவே முடியல. அப்போ இந்த குழந்தைங்களுக்குள்ள ஏதோ இருக்கு, அவங்க தான் நம்மளுடைய கேக்ராட் அண்ட் ப்ரௌலி. ஸோ இந்த 2 குழந்தைங்களையும் நம்மளே பேசாம தூக்கிட்டு போயிடலாமா அப்படின்ட்டு யோசிச்சு, சரி நம்ம கூடயே கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு நம்மளால என்ன பண்றோம், அப்படியே அவரோட கூப்பிட்டு போறாரு. அதுலயும் கோகுவோட ப்ரௌலியோடைய பொட்டன்ஷியல் அவரால் ஃபீல் பண்ண முடியுது. கோகு அதாவது ப்ரௌலியோடைய ப்ரெஷர் அவரால் ஃபீல் பண்ண முடியுது. இவன் கொஞ்சம் இன்க்ரெடிபிளா தான் இருப்பான் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்துடுறாரு. எங்க நம்ம ஜனசமாவோட பாலஸுக்கே கூப்பிட்டு வந்துடுறா. அப்படி தலைவன் எப்படி வேற லெவலா அப்படின்னு நம்மளும் சொல்லிக்கிட்டு தெரிய, இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கோகு வரும்போதே டப்புன்னு அந்த ஸ்பேஸ் பாட்ல டமால்னு இடிச்சு தலையில அடிபட்டு எல்லாத்தையுமே மறந்து போயிடுறா. அப்படி ஸோ அதனால டைசிங்கன் என்ன பண்றாரு, இவங்க 2 பேருக்கு நம்மளே ஒரு பேரை போட்டு நம்மளுடைய கேக்ராட்டுக்கு கோகுன்ற பேரை வைக்கிறா. அப்படி அதே சமயத்தில் ப்ரௌலிக்கு அவனுடைய பேர் ஆல்ரெடி தெரியும், அதனால ப்ரௌலின்னே வச்சிடறா. அப்படி ஜனசமாவை பார்த்துட்டு யாரா இது 2 பசங்களை கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க அவரும் மழுப்புறா. அப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஜனசமா இங்கே வரும்போதே ஒரு பயங்கரமான ஒரு சேக்க வேற ஏற்படுத்திட்டாங்களா. எனக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி இவங்க 2 பேரும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஜனசமாவும் சொல்லிடுறோம். அப்படி ஏன்னா இவங்களுடைய பவர் உண்மையிலே ஆசமா இருக்குது, இவங்களை வச்சு ஏதாவது ஃபியூச்சர்ல விளாடலாம், நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. அப்படி நம்மளுடைய ஜனஜாமா. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதோ, நம்மளுடைய டைசிங்கனும் முழிக்கிறா. அப்படி இவங்களுக்கு தெரியாதனமா இங்கே கூப்பிட்டு வந்துட்டோமோ, இவர் வச்சு விளாட போறாரு இவங்களே அப்படின்றது மட்டும் தெரியுது. ஓகே மயிலா நீங்க சொல்லிட்டீங்களே, அதுக்கப்புறம் பேச்சே இல்லை, இவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்க போறாங்க, அதனால நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்றா. அப்படி டைசிங்கன் என்ன பண்றா, அப்படி அவங்கள வளர்க்க ஆரம்பிக்கிறா. அப்படி நம்ம ஜனசாமாவும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு இவங்க வளர்றத. நாட்கள் வேகமாக போக ஆரம்பிக்குது. நம்மளுடைய கோகு அண்ட் ப்ரௌலி 2 பேருமே பயங்கரமா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம டைசிங்கன் மனசுல என்ன நினைக்கிறான்னா, கோகு உண்மையிலே வீக்கா இருக்கிறான், அவனுடைய ஸ்ட்ரென்த் ஒன்றும் பெருசா இல்லை, ஆனா அதே சமயத்துல ப்ரௌலி எப்பயுமே ஒரு படி மேலேயே தான் இருக்கிறான். ப்ரௌலியோடைய பவர் லெவல் சும்மா தாறுமாறா இருக்குது. இவனுடைய பவர் லெவலை பார்த்து எனக்கே பொறாமையா இருக்கு. பட் இவனுடைய அபரிதமான அந்த
பவரை அவனால் முழுசாக வெளிக்கொண்டு வர முடியல. அப்படி முழுசாக வெளிக்கொண்டு வந்தான்னா அவ்வளோதான், இந்த மொத்த இடமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஜெனோசாமாவும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி இவங்க 2 பேரும் உண்மையிலே ஆசமாக இருப்பாங்க போலக்கு. அதுலேயும் ப்ரௌலி தான் ரொம்ப ஆசமாக இருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இவங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்களோட நான் விளாடணும்னு ஆசைப்படுறேன் நம்ம ஜெனோசாமாஸ் வேற சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சாரி, ஜெனோசாமாஸ் இல்லை, ஜெனோசாமா. ஏன்னா ஜெனோசாமா ரொம்ப தனியாக இருக்கிற ஆள் இல்லை. ஸோ ஜெனோசாமாவுக்கு விளையாட்டுக்கு யாராவது தேவை. ஏன்னா ஒரு சின்ன பையன் தான், இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பையன். இருந்தாலும் ஃபைட்டிங்கெல்லாம் ஆக மாட்டார். ஒரே ஒரு பவர் யூஸ் பண்ணுவார், அதை வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவார். வேக்யூம் கிளீனர் கூட ரொம்ப மோசமான ஒரு ஜெனோசாமா. அதனால ஜெனோசாமா கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுடைய அதாவது நம்மளுடைய கோகு அண்ட் ப்ரௌலி இருக்காங்களே, சும்மா வேற லெவலில் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் நம்ம கோகு ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி அவர் சூப்பர் சைன், அதாவது சூப்பர் சைன்ற லெவலை அடைச்சிடுற. அப்படி கோகு அந்த அளவுக்கு ரொம்பவே பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் அப்படி அவரோட ட்ரைனிங்கால. ஸோ கோகுவால ப்ரௌலி அளவுக்கு பவர்ஃபுல் ஆக முடியுமான்றது தெரியல. ஆனால் ப்ரௌலி எந்த ஒரு ட்ரைனிங்கும் பெருசாக எடுக்கிறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவன் பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறான். அவனால் கண்டிப்பாக எல்லாரையும் தோக்கடிக்க முடியும். ஆனால் நம்ம டைசிங்கெல்லாம் தோக்கடிக்க முடியாது. ட்ரைனிங்கில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறான். அவன் இந்த அளவுக்கு பொட்டன்ஷியலை வச்சுக்கிட்டு ட்ரெயின் பண்ணலன்னா இது எல்லாமே வேஸ்ட்டு தான். அவன்கிட்ட இருக்க பொட்டன்ஷியலே வேஸ்ட்டு தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நம்மளோட டைசிங்கன்னு அதான் சொல்கிறா. அப்படி இந்த ப்ரௌலி மட்டும் என் பேச்சை கேட்கவே மாட்டுறான். நான் இப்போ இவங்களை பற்றி கண்டிப்பாக ஒரு ரிசர்ச் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். ஸோ இந்த 2 பாண்டுகளும் எங்கேருந்து வந்திருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்மளால பிளானாக போட ஆரம்பிக்கிறேன். அப்படி சரி எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்றத ட்ரேஸ் பண்ணையில தான் தெரிஞ்சிருக்குது. சயன் வெஜிட்டா அப்படின்ற பிளானட்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ சயின்ஸ் இருக்கிற பிளானட் தான் வெஜிட்டா. ஸோ அந்த பிளானட்டுக்கு போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்றத அப்படின்ட்டு நம்மளும் போய் பார்க்குற. அப்படி பார்த்தா அப்படி ஒரு பிளானட் இருந்ததுக்கான தடத்தையே காணோம். என்னடா ஒன்றுமே இல்லை, பிளானட்டே மொத்தமாக அழிஞ்சு போயிருக்குது. அப்போ சயின்ஸ் எல்லாருமே அழிஞ்சிட்டாங்களா, என்ன ஆச்சு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி ஸோ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ அப்போ நான் எல்லாத்தையும் என்னோட பவரை யூஸ் பண்ணி தான் ஆகணும்ட்டு அவருடைய பவரை யூஸ் பண்ணி கடந்த காலத்தில் என்ன தான் நடந்துச்சு இந்த பிளானட்டுக்கு அப்படின்றத அவரே பார்க்குற. அப்படி அவருடைய விஷுவல் பவர்ஸை யூஸ் பண்ணி ஸோ அவரால் ஃபியூச்சர் அண்ட் பாஸ்ட் ரெண்டையுமே பார்க்க முடியும். அதுதான் அவருடைய ஸ்பெஷல் பவர். ஸோ அந்த ஒரு பவரை வச்சு தான் பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறேன். அப்படி சயின்ஸ் எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. ஸோ அதில் தப்பிச்ச சில சயின்ஸ் தான் அதில் நம்மளுடைய கோகு அண்ட் ப்ரௌலி 2 பேரும் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு நம்மளால் பேலஸ்க்கு வந்துடுறா. அப்படி ஸோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அவங்க பிறந்த கிரகத்தை அழிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் இருக்கா. அப்படி ஸோ இப்போ யாருக்கிட்ட சொல்கிறது, யாருக்கு தெரியும்? ப்ரௌலிக்கு மட்டும்தான் எல்லா ஞாபகமும் இருக்குது. கோகு எல்லாத்தையுமே மறந்து போயிட்டான். அவனுடைய சின்ன வயசு ஞாபகங்கள் எதுவுமே அவங்ககிட்ட இல்லை. ஸோ இந்த 2 சின்ன பசங்கிட்ட சொன்னால் அது எப்படி அவங்க தாங்கிக்குவாங்க எடுத்துக்குவாங்கன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு இருக்க, நம்ம கோகு கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி கடைசியில் எந்த லெவலை ரீச் பண்ணிட்டாருன்னா நம்ம சூப்பர் சைன் காட் அப்படின்ற ஒரு லெவல் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு லெவலே ரீச் பண்ணிட்டா. அப்படி நம்மளுடைய ஆளு நம்ம ப்ரௌலி ஆனால் அப்படி ஒரு லெவலையும் ரீச் பண்ணலை. ப்ரௌலிக்கு இதை நினச்சி எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஆனால் இவங்க 2 பேருமே கேப்பபிள் ஆனவங்க தான். ரொம்ப பவர்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க 2 பேரில் 2 பேரும் ஒரு வித்தியாசமான ஒரு பவர் கேப்பே இருக்குது. பட் கோகு கிட்ட தான் அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அவனுடைய பவர் லெவல் சும்மா தாறுமாறா இருக்குது. அதுவும் இப்போ சூப்பர் சைன் காட் ஃபார்ம் வேற எடுத்திருக்கான்ல. ஸோ இதெல்லாம் உண்மையிலே சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு லோ லெவல் பீயிங்கால இவ்வளோ பவரெல்லாம் அதுக்குள்ளே அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவே அடையிறதுன்றது ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய ஜனவே பார்த்து ஆச்சரியப்படுறாரு கோகுவை பார்த்து. எனக்கு கோகு தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்றாரு. கோகு என்னை ஒவ்வொரு வாத்தியும் ஆச்சரியப்படுத்திட்டு இருக்கான். ஆனால் ப்ரௌலி என்னை எப்படி ஆச்சரியமே படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ப்ரௌலி ஆனால் முறைச்சிக்கிட்டே தான் நிற்கிறேன். எப்பயுமே வரப்பாகவுமே இருக்கிறான் ப்ரௌலி. ப்ரௌலிக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் ப்ரௌலியே இருக்கிறான். ஸோ அப்போ தான் நம்ம டைசிங் சொல்கிறோம். அப்படி நீ இருந்த பிளானட் பேர் என்ன தெரியுமா? பிளானட் வெஜிட்டா. நீங்கள் அங்கே இருந்தால் இங்கே வந்திருக்கீங்க. உங்களுடைய பிளானட்டோடைய நிலைமை இப்போ அதோகதி ஆயிடுச்சு. இதுதான் உண்மையான நிலவரம். உன் பிளானட்ல இருந்த எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்ட்டு நம்மளோட டைசிங்கன் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு பாரு. பாவத்தை இந்த சின்ன பசங்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிட்டா அப்படி மனுஷன். ஸோ அவர் எக்ஸ்பிரஷன் ஏதாவது நம்ம ப்ரௌலி என்னதான் பண்ண போறா அப்படின்றத பார்த்துக்கிட்டு அப்படி ப்ரௌலி அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ஆகுறான். என்னடா இது, இவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றங்கள் தெரியுதே. இந்த ப்ரௌலிட்ட மட்டும்தான் நம்ம டைசிங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம கோகுட்ட சொல்லலை. ஆனால் நம்ம ப்ரௌலியோடைய முகத்தை பார்க்கல ஒரு மாதிரி சோகம் ஆயிருக்கான். என்ன பண்ண போறான்றது தெரில. அவனுக்குள்ள இருந்து அபரிதமான ஒரு ப்ரெஷர் வெளியே வருது. அவனுக்குள்ள இருக்கிற தீ புலம்பு அப்படியே கக்கா விட்டுட்டா. அப்படி
இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியுன்றதை காட்டுறன்ற மாதிரி நம்ம ப்ரௌலி செம்ம காண்டாய் போய் கிடக்குறான். தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்கல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்மால் சும்மா ரேஜ் ஆகுறான் பாரு. மொத்த பேலஸுமே அதிருது. அதிர விட்டு சதற விட்டு கதற விட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா இப்படி ஆகுதே அப்படின்னு பார்த்தா நம்ம ப்ரௌலி லெஜெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டு இருக்கான் போல. இதை பார்த்த கோகுவும் வாவ் ப்ரௌலிக்குள்ள இவ்வளோ பவரா, எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரௌலி கூட இப்போ சண்டை பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது. நான் சண்டை போறதுக்கு தயாரா இருக்கேன் ப்ரௌலி அப்படின்ட்டு சொல்ல நம்ம ப்ரௌலி பார்த்தா லெஜெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்துட்டான். இவ்வளோ சின்ன வயசுல லெஜெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதோடைய பவர் லெவல் சும்மா ஒரு பெரிய அடல்ட், ஒரு 10 அடல்ட் சேர்ந்தா எப்படி இருக்கும்? 10 அடல்ட் கூட இல்லை, 50 சயின்ஸை ஒன்னா சேர்த்த பவர். இதை பார்த்து நம்ம கோகுவே மறந்துட்டான். என்னாச்சு ப்ரௌலி உனக்கு? நீ என்ன வித்தியாசமா நடந்துக்கிற? எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லான அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க. ஆனால் நம்ம ப்ரௌலி அவனுடைய கட்டுப்பாட்டை எப்போ இழந்துட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. ஸோ அதனால நம்மளால சண்டைக்கு ரெடியாகி சூப்பர் சைன் காட் ஃபார்மேஷன் எடுத்துடுறான். சண்டை சும்மா பங்கமாக போட ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். ஆனால் நம்ம கோகு தான் போல வாங்கிட்டு இருக்கான் நம்மளுடைய ப்ரௌலி கிட்ட. ப்ரௌலியோடைய பவரை கம்பேர் பண்ணல கோகுல ஒன்றுமே கிடையாது. கோகுவால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் உண்மை. கோகு சூப்பர் சைன் காட் ஃபார்ம்லேயே இருந்தாலும் கோகுவால் ஒன்றுமே பண்ண முடியல. ஜெனோசமா இந்த ஃபைட்டோடைய அவுட்கம்மை பார்க்க தயாராக இருக்கார். அப்படி அவருடைய காட்ஸும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜெனோசமாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு நம்ம ப்ரௌலி. ஆனால் அவனுடைய பொட்டன்ஷியல் இருக்குதே, சும்மா அபரிதமான ஒரு பொட்டன்ஷியலியா. நம்ம கோகுவால தாக்க பிடிக்க முடியல. இந்த பேலஸை டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க போல இருக்கே. இப்போ நான் தடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு நம்மளால இறங்குற. அப்படி நம்மளுடைய கோகு போலா வாங்கிக்கிட்டு இருக்கான். ப்ரௌலி அவனுடைய கட்டுப்பாட்டே மீறி போயிட்டான். மொத்தமாக இந்த பேலஸே மொத்தமாக அழிச்சிருவான் போலக்கான். அந்த அளவுக்கு அவனுடைய பவரை ரிலீஸ் பண்ண இப்போ டைசிங்கன் உள்ள இறங்கி நம்மளுடைய ப்ரௌலியை ஒரே அடியில் நாக் அவுட் பண்ணிட்டா. அப்படி இந்த விஷயத்தை நான் இவன்ட்டு சொல்லாமலே இருந்திருக்கலாம். இவன் இந்த அளவுக்கு கண்ட்ரோலை மிஸ் பண்ணுவான்ட்டு நான் எதிர்பார்க்கல. இந்த ஒரு விஷயத்தை இவங்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாமோன்ட்டு இப்போ எனக்கு தோணுது. அப்படின்ட்டு நம்மால் நினைக்கிறதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ ப்ரௌலி அண்ட் கோகு அடுத்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்கய்யா. ஸோ அடுத்த வீடியோ வேணும்னா நெக்ஸ்ட் பார்ட் வேணும்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வீடியோ போடலாமா வேணாமான்றதை யோசிப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை, see you soon.